நீங்க படிச்சு முடிச்சது என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்க? நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை கேட்கலங்க. இப்ப எல்லாரும் படிச்சு முடிச்சது ஒரு கனவு ஆசை இருக்கும், இந்த வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். டாக்டரா? சரி, இப்ப கடவுள் 2 வரம் தராரு, ஒண்ணு டாக்டர் ஒண்ணு பொண்ணு, நீங்க எதை கேட்பீங்க? ஒண்ணுதான். பொண்ணா? என்னங்க பொசுக்குன்னு பொண்ணுன்னு சொல்றீங்க, டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்க? ஏங்க நான் படிச்சதே 10வது வரைக்கும் தான், அப்புறம் எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? அதான் பொண்ணை கேட்டேன். ஓ, இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய விஷயம் பண்றாங்க. நீங்க வந்து பெண்கள் இந்த விஷயத்த பண்ணா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப பெண்கள் நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, ஏன் பிளைட் கூட ஓட்டுறாங்க. ஆனா இந்த பைக் ஓட்டும் போது மட்டும் பிரேக்குக்கு பொழுது காலை யூஸ் பண்றாங்க. அதை கண்டிப்பா முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா பைக்ல பிரேக் இருக்கும்போது ஏன் அவங்க காலை யூஸ் பண்றாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல. முடிஞ்ச அளவு அவங்க காலுக்கு பொழுது பிரேக்கை பயன்படுத்தணும். அதனால பெண்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இதை வந்து நான் கண்டிப்பா சொல்லிக்கணும். மற்றபடி வந்து பெண்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்றாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவு காலுக்கு பொழுது பிரேக்கை யூஸ் பண்ண சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது.